நல்லா இருக்குண்ணா. எம்ஜிஆரோட கான்செப்ட் வச்சு படம் எடுத்திருக்காங்க. செம்மையாக இருந்தது. அந்த எம்ஜிஆரும் கார்த்தியும் மாறி மாறி வர சீன்லாம் ஒரு கூஸ் பம்ப்ஸாக நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ரீமிக்ஸ் சாங்ஸு, அதுக்கப்புறம் அவங்க போட்ட பழைய எம்ஜிஆர் சாங்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வர யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் யார் கூட வந்து பார்த்தாலும் ஃபீல் குட் மூவி தான் இது. நல்லா தான் இருந்தது. கண்டிப்பாக போய் பாரு. சில இடத்துல ரொம்ப கொஞ்சம் போர் அடிச்சுது. எப்படி சொல்கிறது, அவங்க வந்து அந்த நம்ம இறந்து போனவங்க கூட பேசுகிறேன்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப போர் அடிச்சுது. ஹீரோயின் வந்து ரொம்ப போர் அடிச்சுது. இருந்தாலும் படம் ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். நல்லா இருக்குது, பார்க்கலாம். காமெடியாக இருக்குது. சூர்யா ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். சூர்யாவோட தம்பியோட மூவிஸும் இப்போ நல்லாயிருக்கு, நல்லா காமெடியாக இருக்குது. பார்க்கலாம் கண்டிப்பாக. இந்த பொங்கலுக்கு நல்ல ஒரு மூவி தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அவர் நல்லா பண்ணியிருக்கார். ஆக்சுவலாக காமெடியாக இருக்குது, பார்க்கலாம். ஒரு என்டர்டெய்னிங்கான மூவியாக இருக்குது. அவங்க படமே நல்லா ரசித்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக சூர்யாவோட ஃபேனு. அவங்களோட தம்பியோட மூவிஸுமே இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா பண்ணுறாரு. அப்படி எதுவும் எனக்கு தோணலை. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. 8. இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நேரில் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. அவரோட காமெடி சீன்ஸ், ஆக்ஷன்ஸ், ரொமான்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதோட பாட்டும் நல்லா செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து கார்த்திக் சாரோட ஃபேன் நான். அவர் நடித்தது வந்து எம்ஜிஆர் நடித்த மாதிரி, எங்கள் அம்மா எம்ஜிஆர் நடித்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அதோட சாங்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. பாவாத்தியார் படம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஒரு இடத்துல கூட அது வந்து கொஞ்சம் ஒரு போரே அடிக்கலை. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து போயிருக்காங்க. இந்த காலத்தில் இப்படி ஒரு படமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் பழைய கால எம்ஜிஆர் நினைவுகள், இப்போ இளைஞர்களுக்கெல்லாம் தெரியாது எம்ஜிஆர்னா, எம்ஜிஆரோட கேரக்டர் என்ன, அது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் சொல்லியிருக்காங்க. இந்த வன்முறை கலாச்சாரங்கள்லாம் இப்போ இருக்குது, பாலியல் வன்முறை அப்படிலாம் இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல டச் பண்ணியிருக்காங்க. ஒரு எம்ஜிஆர் வந்து ஆபத்துன்னு காட்டும்போது வராரு. அது மாதிரியான பெண்களுக்கான ஒரு முன்னுரிமை கொடுத்து நடிச்சிருக்காரு கார்த்திக் என்பது தான் என்னுடைய கணிப்பு சார். படம் நல்லா இருக்குங்க. அதாவது நல்ல யார் வேணால் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு, குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. இது நல்லா இருக்குது. கார்த்திக்கு வந்து உண்மையிலே சொல்ல போனால் அடுத்த பிரேக் கிடைக்கும்ன்றது தான் என்னுடைய கணிப்பு. நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பரான கதை அமைப்பு எல்லாம் நல்லா இருந்ததுங்க. இது வந்து பார்த்தா வாவாதியார் என்பது கண்டிப்பாக ஒரு அரசியலுக்கான இது தான் டச் பண்ணியிருக்காரு. அரசியலுக்கு வருவார், கண்டிப்பாக வருவார். அதனுடைய இதுவாக தான் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சத்யராஜை வந்து வச்சு செஞ்சுருக்காங்க. சத்யராஜ் மகள் வந்து இப்போ திமுகவில் இருக்காங்க. அது அவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. அதெல்லாம் சொல்லப்பட்ட வசனங்கள்லாம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து கார்த்திக்கோட என்ட்ரி அரசியலுக்கு வருவார் என்பது தான் என்னுடைய கணிப்பு. காமெடி சில இடங்களில் வந்து போது அது ரொம்ப கூர்ந்து கவனித்தால் மட்டும்தான் பார்க்க முடியுமான காமெடிகள். அந்த நடிகை வந்து கதாநாயகி வராங்க, ஏதோ சும்மா ஒரு டச் மாதிரி தான் இருக்குது. ஆனால் முழுக்க இது எம்ஜிஆரையே முன்னிலைப்படுத்தி இருக்கிறதுனால நமக்கு கதாநாயகிலாம் பார்க்கல, எல்லாம் அந்த கார்த்திக் பின்னாடியே போச்சு இந்த படம். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. கார்த்திக்கோட நடிப்பு நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எம்ஜிஆரை வந்து நல்லா ஞாபகப்படுத்துச்சு. ஏன்னா நான் சின்ன வயசில் எம்ஜிஆர் படம்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அவரோட வால் சண்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வால் வச்சு சண்டை போடுறதெல்லாம் அதை வந்து நான் திரும்பி பார்த்த மாதிரி இருந்துச்சு. படம் ஓவரால் ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஏன்னா அவரை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கு இல்லையா, அவரை இன்ஸ்பிரேஷன் பண்ணி எடுத்த படம். அவரை சொல்லாமல் எப்படி போக முடியும்? அதெல்லாம் அவங்களோட பர்சனல், அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். நல்லா தான் நடிச்சிருக்காரு. இல்லை கதையாக சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட இப்போ ஆமாம் இப்போ பராசக்திக்கு ஆப்போசிட்டாக இந்த படம் வந்திருக்க மாதிரி இருக்குது. ஒரு சைடு கருணாநிதி, இந்த சைடு எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி படத்தை இது பண்ணலாம், இன்டர்பிரேட் பண்ணலாம். படமும் நல்லா தான் வந்திருக்கு. ஆமாம் இது எம்ஜிஆரை ட்ரைபியூட் பண்ணுற ஒரு படம் தான். ட்ரைபியூட் டு எம்ஜிஆர். கார்த்தி ஆப்வியஸாக நல்லா நடிப்பார். இந்த படத்துலையும் நல்லா தான் நடிச்சிருக்காரு. ஹீரோயினுக்கு பெரிய ரோல் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு.
எனக்கு அப்படி தெரியல. மசாலா மூவி எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மியூசிக் இன்டர்பிரட் பண்ணுற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை.